அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், சமபடித்தான சார்புகள் மற்றும் ஆய்லரின் தேற்றம். அதான் யூலர்ஸ் தியரம்னு சொல்லுவோம். சமபடித்தான சார்புகள் மற்றும் ஆய்லரின் தேற்றம். சமபடித்தான சார்புனா என்ன? எஃப் என்பது ஒரு சமபடித்தான சார்பு எனில் எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம என்ன எழுதலாம்னா, ரெண்டுலேயும் காமனாக லேம்டா வெளியில் வர்றப்ப லேம்டா பவர் பி, பிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதிருவோம். லேம்டா பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? லேம்டா வெளியில் வரப்போ லேம்டா பவர் பி. அல்லது எஃப் ஆஃப், இது வந்து ரெண்டு மாறிகளுக்கு, இது மூன்று மாறிகளுக்கு பாருங்கள். எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் கமா லேம்டா இசட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இங்கே இந்த மாதிரி எழுதலாம். இதில் பி என்பது என்னது? எஃபோட படி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆய்லரின் தேற்றம்னா என்ன அப்படின்னா, ஆய்லரின் தேற்றம் அப்படின்னா எஃப் என்பது ஏயில் சமபடித்தான சார்பு பி படி உடையது. படி எவ்வளவு? பி உடையது எனில், படி அதான் படி எண்ணிக்கை தான் வந்து பி எனில் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப். பிஎஃப் ஓகேவா? இதுவே மூன்று மாறிகள் இருந்தால் இது கூட ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ எஃப் பை டோ இசட்னு சேரும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய், சரி, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு பிஎஃப். பிங்கிறது தான் படி. ஓகேவா? இதுதான் ஆய்லரின் தேற்றம். ஓகே, பயிற்சி 8.7 கொஷின் நம்பர் 1 பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 1லேயே நம்மளுக்கு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு சார்பும் சமபடித்தானதா இல்லையா என கண்டு சமபடித்தானது எனில் அதன் படியை காண்க. சமபடித்தானது எனில் அதன் படியை காண்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6x கியூப் ப்ளஸ் 7. இதிலிருந்து நம்ம எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் போடலாமா? எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு, அப்போது இதில் எக்ஸ் இருக்க இடத்துலலாம் லேம்டா எக்ஸ்னு போடணும், ஒய் இருக்க இடத்துல லேம்டா ஒய்னு போடணும். ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் இருந்ததுன்னா லேம்டா கியூப் எக்ஸ் கியூப், அந்த பவர் வந்து லேம்டாவுக்கும் சேரும். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா ஒய் அப்படின்னு வரும். லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லேம்டா ஒய் அடுத்து ப்ளஸ் 6 இன்ட்டு லேம்டா கியூப் எக்ஸ் கியூப், அதான் லேம்டா எக்ஸ் ஹோல் கியூப்னு போட்டுருக்காங்க, நீ லேம்டா கியூப் எக்ஸ் கியூப்னு தனித்தனியாகவே போட்டுக்கோ, ப்ளஸ் 7. கான்ஸ்டன்ட் வந்து அப்படி தான் வரும், ஆனால் எக்ஸ் இல்லை, அதில் ஒய்யும் இல்லை. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் காமனாக பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் லேம்டா ஸ்கொயர் இருக்குது, லேம்டா டோட்டல் லேம்டா கியூப் இருக்குது, அடுத்ததுலேயும் லேம்டா கியூப் இருக்கா? அப்போது லேம்டா ஃபஸ்ட்டு டேர்மில் லேம்டா கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6 இன்ட்டு லேம்டா கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7. இதில் பாரு, 7ல் லேம்டா கியூப் இல்லை, வெளியே எடுக்க முடியாது. லேம்டா கியூபை பொதுவாக வெளியே எடுக்க முடியாது. எஃப் என்பது சமபடித்தான சார்பு அல்ல. மூணுலேயும் காமனாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எழுதியிருப்போம். ஃபஸ்ட்லேயும் லேம்டா கியூப் இருக்குது, ரெண்டாவதுலேயும் லேம்டா கியூப், மூணாவது வந்து ப்ளஸ் 7 தான் இருக்குது. அதில் காமனாக லேம்டா கியூப் எடுக்க முடியாது, அதனால தான் நம்ம எஃப் என்பது சமபடித்தான சார்பு அல்லன்னு எழுதிடுறோம். இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இதில் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு 6x ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 5 ஒய் பவர் 5 ப்ளஸ் 9x பவர் 4 ஒய் பை 20x ஸ்கொயர் ப்ளஸ் 2020x ஸ்கொயர் ப்ளஸ் 2019 ஒய் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இதில் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் இது. ஹச் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் போட்டால் என்ன வருது? ஹச் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் போடும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கும், இந்த ஒய் கியூபுக்கு பதிலாக லேம்டா கியூப் ஒய் கியூப் வந்திருக்கும் மைனஸ் 5, இதுக்கு பதிலாக லேம்டா பவர் 5 ஒய் பவர் 5 வந்திருக்கும், இதுக்கு லேம்டா பவர் 4 எக்ஸ் பவர் 4 வரும், இதுக்கு லேம்டா ஒய்னு வந்திருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த கீழே கூடிய எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வரும், இதுக்கு பதிலாக லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கும். அப்போது மேலேயும் லேம்டா, ஒவ்வொரு டைம்லேயும் லேம்டா பவர் 5 இருக்கும் மேலே ஒவ்வொன்றுலையும் பாருங்கள். இதில் லேம்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது, லேம்டா கியூப் இருக்கா, அப்போ டோட்டலாக லேம்டா பவர் 5. அப்போ இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் லேம்டா கியூப் லேம்டா 5, இதுலேயும் லேம்டா பவர் 5 இருக்குது, இதுலேயும் லேம்டா பவர் 4, இங்கே லேம்டா பவர் 5. அப்போ மேலே காமனாக லேம்டா பவர் 5 எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். 6x ஸ்கொயர் ஒய் கியூபு மைனஸ் 5, அதாவது திரும்ப கொஸ்டினில் மேலே என்ன இருந்துச்சோ அதுவே கிடச்சிருக்கும். கீழே அதே மாதிரி லேம்டா ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா திரும்ப கொஸ்டின் என்ன இருந்துச்சோ அது கிடச்சிருக்கும் ப்ராக்கெட்டில். அப்போ ஹச் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் 3. நம்ம இதில் எப்படி 3 வந்துச்சுன்னா கீழே லேம்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மேலே லேம்டா பவர் 5 இருக்குது, கேன்சல் பண்ணால் மேலே லேம்டா கியூப் கிடைக்கும். லேம்டா கியூப் இன்ட்டு திரும்ப கொஸ்டினே கிடச்சது, அதான் ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த பக்கம் ஹச் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய், இங்கே ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்பது படி 3 உடைய சமபடித்தான சார்பு. ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்பது படி, ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது கொஸ்டின், ஹச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்பது படி 3 உடைய
சமபடித்தான சார்பு. ஓகே, அடுத்து இதுலேயே தேர்டு சம் பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா, அதில் பார்க்கலாம் நம்ம என்ன வருதுன்னு. அப்போது ஜி ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் கமா லேம்டா இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இசட் ஸ்கொயரா டிவைடட் பை இது ரூட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது 4x + 7 இருக்குல்ல, 4 லேம்டா எக்ஸ் ப்ளஸ் 7 லேம்டா ஒய்னு வரும். அப்போ மேலே வந்து ரூட்டுக்குள்ளே லேம்டா ஸ்கொயரை காமன் எடுக்கிறோம், ரூட்டுக்கு வெளில வரும்போது அது லேம்டான்னு வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் திரும்ப கொஷினில் என்ன இருக்கோ அது வரும் இந்த ஸ்டெப்பில். அதே மாதிரி கீழே லேம்டா வெளியே எடுத்துட்டோம்னா 4x + 7 ஏதாவது கொஷினில் இருந்து வரும். லேம்டாவுக்கு லேம்டா கேன்சல் ஆகிருந்தா அப்போ ஜி ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் கமா லேம்டா இசட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் 0 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அப்போது ஜி என்பது படி 0 உடைய சமபடித்தான சார்பு. படி 0 உடைய சமபடித்தான சார்பு. 0 வந்தாலும் படி 0 உடைய சமபடித்தான சார்புன்னு சொல்லலாம். காமனாக எடுக்க முடியல அப்படின்னா தான் அது சமபடித்தான சார்பு அல்லன்னு சொல்லுவோம். அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். u of x, y, z is equal to xy plus sin of y square minus 2z square by xy ன்னு போட்டிருக்கா. அப்போ u of lambda x, lambda y, lambda z is equal to இந்த இடத்துல lambda x, lambda y ன்னு வரும் இல்லையா, அதான் lambda square xy ப்ளஸ் sin of மேலே வந்து lambda square y square minus 2 into lambda square z square, கீழே இதில் வந்து lambda x, lambda y ன்னு வரும், அதான் lambda square xy இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதில் இந்த ஸ்டெப்பில் இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் இருக்குல்லையா, அதை அப்படி எழுதிக்கோ, லேம்டா ஸ்கொயர் xy எழுதிக்கோ ப்ளஸ் சைன் ஆஃப் இதில் லேம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம் உள்ளேயே, இதுலேயும் லேம்டா ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா லேம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு மீதி இங்கே இந்த டைம் கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டைமில் லேம்டா ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் டைமில் இதில் லேம்டா இல்லை. இது லேம்டா ஸ்கொயரை பொதுவாக வெளியே எடுக்க முடியாதா, ஏன்னா இதில் இருந்தது ரெண்டும் உள்ளேயே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு இதில் லேம்டா ஸ்கொயரை வந்து பொதுவாக வெளியெடுக்க முடியாதனால u என்பது சமபடித்தான சார்பு அல்ல.